இப்போ ஆடி மாதம்னாலே எல்லாருக்குமே ஒரு சிறப்பான மாதம் தான். அதுவும் ஆன்மீக ரீதியாக ஆடி மாதத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு மந்த்தாவே பார்க்குறோங்க சார். இப்போ ஏன் இந்த ஆடி மாதத்த இவ்ளோ சிறப்பா பார்க்குறோம்? அதே சமயம் ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருமே அம்பாள் அப்படிங்கிறது தான் கனெக்ட் ஆகுது. அதுக்கு ஏதேனும் காரணங்கள் இருக்காங்க சார்? அத பத்தி ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேங்க சார். ஆடி மாதம்னாலே அது அம்மனுக்கு உண்டான மாதம். ஏன்னா சூரிய பகவான் என்னைக்கு கடகம் அப்படிங்கிறது சந்திரன் வீட்டினுடைய சந்திரனாலே அம்பாள் தாயை குறிக்கும். அது அம்பாளுக்கு உண்டானது. இந்த ஒரு மாதத்தில் சிறப்பு பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசையும் கும்பிடுவோம், ஆடி பூரம், ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி வெள்ளி ஆக மொத்தம் எல்லாமே கடவுள் வழிபாடு மாதமாகவே போயிடும். கடவுள் முன்னோர்கள் இந்த மாதத்தில் என்னெல்லாம் அம்பாளை வழிபாடு செஞ்சால் நமக்கு என்னென்னா பொதுவாக நீர்நிலைகள் தன தானிய விருத்தி உணவு சந்திரன உணவு சம்பந்தப்பட்டது எந்த கவலை இல்லாமல் தைரியமாக இருக்கலாம். தரித்திர யோகத்திலிருந்து நல்ல யோகம் மாறுறதுக்கு இந்த ஆடி மாத வழிபாடு. தொழில்துறை வளர்ச்சிக்கு, ஏன்னா தொழில்துறை செழிப்படனா பலம் வேணும். நீர் இல்லாத ஊரில் இருக்கக்கூடாது. அப்போ நீர் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது, மனசு சம்மந்தப்பட்டது அனைத்துக்கும் சரியாகுது. பெண் வீடு, இப்போ குடும்பத்தில் பெண்களுக்கு திருமணம், குழந்தை பிறப்பு அனைத்துக்கும் இந்த மாதத்தில் நம்ம கடவுள் வழிபாடு பொதுவாக பண்ணிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு மனதுக்கு வேண்டிய அத்தனை நடந்துடும். இது ஜோதிட ரீதியாக ஒரு சூட்சம் இருக்குங்க. இந்த இடத்துல தான் சூரியன் இன்னைக்கு வருதோ அதான் தாட்சாயனம், உத்தராயணம் தாட்சாயனம். அப்போ சூரியன் தெற்கு திசைக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். இந்த மாதத்தில் பொதுவாக பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதனால் ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் கோச்சார ரீதியாக நிறைய நல்ல பலன்கள். பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ 12 ராசிக்குமே ஒவ்வொரு கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ 12 ராசியில் முதல்ல மேஷம் ராசி எந்த அம்பாள் வழிபடணும், எதற்கு வழிபடணுங்க சார்? இந்த மேச ராசியில் ஆடி மாதத்தில் கும்பிட வேண்டியது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் உண்ணாமலை அம்மன். இந்த தெய்வம் தான் அந்த மேச ராசி தத்துவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாற்காடூரில் கருமாரியம்மன், திருவற்காடில் உள்ள கருமாரியம்மன். இந்த 2 தெய்வங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருளை காட்சியளிக்க காத்திருக்கும் தெய்வம் இந்த மேசராசி. இந்த ராசி தத்துவத்துக்கு உண்டான தெய்வம். இந்த ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் மனதார இல்லை போய் கூட கோயிலை வழிபாடு செஞ்சுட்டு வந்து இந்த ஆடி மாதத்தில் ஒரு முறை போயிட்டு இருந்தா நோய் நிவர்த்தி, மனதுக்கு ஏற்ற வாழ்க்கை அமையக்கூடியது, செல்வ செழிப்புக்கு தாராளமாக நம்பி செய்யலாம். இது உங்களை காத்து ரட்சிக்க அந்த தெய்வம் காத்திருக்குன்னே சொல்ல வேண்டிய மாதமாக இருக்குது. நிச்சயமாக இந்த மேசராசிக்காரங்க இந்த 2 தெய்வத்தை பயன்படுத்திக்கங்க. வீட்டருகில் எந்த அம்பாள் போனாலும் பரவாயில்ல, இந்த தெய்வம் போய் ஒரு முறை பாருங்களேன், வாழ்வில் நிச்சயம் மாற்றம் உண்டு. ரிஷபராசினர் இந்த ஆடி மாதத்தில் செல்ல வேண்டிய அம்பாள் கோயில் எதுவாக இருக்குங்க சார்? இந்த ரிஷபராசிக்காரங்க ஆடி மாதத்தில் போக வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன். காமாட்சி அருள் உங்களை நிச்சயமாக கடாட்சமே கொடுத்துருவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற காளிகாம்பாள் கோயில். சென்னையில் நிறைய பேர் காளிகாம்பாள் போய் நிறைய விருத்தி பண்ணியிருக்காங்க. பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக நிறைய மாற்றங்கள். இந்த ரிஷபம்ங்கிறது இந்த ராசி தத்துவத்தில் இந்த 2 தெய்வத்தை குறிக்கிற அம்சம். ஒரு முறை இந்த ஆடி மாதத்தில் வாய்ப்பு இருந்தால் அந்த கோயில் குளத்துக்கு போய் இல்லை மனதார வேண்டிக்கிட்டு செய்யும் பொழுது முதல்ல இவங்களுக்கு இப்போ இருக்கிற சொத்து சுகங்கள் கிடைக்கும். மன ரீதியாக ஒரு நிலைப்பாடு, தீர்க்கமாக ஒரு எண்ணங்கள் வரும். இவங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த நட்பு வட்டாரங்களில் ஒரு குழப்பங்கள் இப்போ ஏற்பட்டிருக்கு. அந்த குழப்பத்தை ஏற்படுறார். சொந்த பந்த உறவுகள், வீடுகள் அந்த பிரச்சனைக்கு நிவர்த்தி. இந்த அம்பாள் நிச்சயமாக ரிஷபத்துக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்பா. ஒரு சிறப்பை புரிஞ்சுக்கணும். இந்த ரிஷபம் தான் சந்திரன் உச்சம் பெறும் ராசி ரிஷபம். இவங்களுக்கு கொடுக்காம என்ன, வாய்ப்பு இருந்தால் அந்த கூழ் ஊத்துறதுன்னு சொல்லுவாங்க, அன்னதானம் கொடுக்கறத மட்டும் இந்த ரிஷபம் செஞ்சுட்டா ஜெயிச்சிடும். அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா தன் நிலையிலிருந்து அடுத்த 10 உயர்ந்த நிலைக்கு போயிடும். ஆக கண்டிப்பாக இந்த 2 அம்பாளை வழிபாடு செஞ்சு வளர்ச்சி பெறட்டும். மிதுன ராசியார் இந்த ஆடி மாதத்தில் வழிபட வேண்டிய அம்மன் என்னவா இருக்குங்க சார்? சிதம்பரம் சிவகாமி அம்மன் காத்து ரட்சிக்க உங்களை அழைக்கிறார்களே சொல்லலாம். ஏன்னா இந்த கோயிலுக்கு சிறப்பே மிதனத்துக்கு அம்சமே அங்கே தான். அங்கே சிவன் இருக்குது, திருவாதிரை இருக்குது, திருவாதிரை பூஜை நடராஜன் அங்கே தானே கும்பிட்றோம். அந்த அளவுக்கு சிறப்பான சிவனை வழிபட்டுட்டு சிவகாமி அம்மன். தில்லை காளி அம்மன், அது திருக்கோட்டியூர்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்குது. இந்த கோயிலுக்குலாம் அந்த மிதுன ராசிக்காரங்க போய் ஒரு முறை போயிட்டு வந்தாலும் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெற்றுவாங்க. இந்த ஆடி மாதம் சொல்ல வேண்டும், அம்பாளுக்கு உண்டான மாதம் இல்லையா? போய் வழிபாடு செஞ்சு முடிஞ்சால் அந்த அபிஷேகத்தை பார்த்தணும். சந்திரன் அபிஷேகத்தை குறிக்கும், அன்னதானத்தை குறிக்கும்.
அப்போ ஒரு முறை அந்த அபிஷேகம் கண்ணார அந்த தாயாரை வழிபட்டா, மனமுருகி வேண்ட நிச்சயமாக எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக செய்யும். இவங்களுக்கு மட்டும் இல்ல, இவங்க குடும்பம், இவங்களோட பொருளாதாரம் அனைத்தும் வெற்றி வாய்க்கும். இந்த மிதுன ராசிக்கு தெய்வமே இவங்க 2 பேர் தான். ஒரு முறை போய் பாருங்க, நிச்சயம் வெல்லும். நெறைய பேத்துக்கு இவங்க காத்து ரட்சித்திருக்காங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல செல்ல வேண்டிய அம்மன் கோயில் என்னங்க சார்? இந்த கடக ராசி அப்படின்னாலே ஒரு சிறப்பு. இந்த ராசியில் தான் சூரிய பகவானே வரார். இத வச்சு தான் ஆடி மாசமே வருது. அப்ப கடக ராசிக்கு இந்த ஆடி மாசம் வழிபட வேண்டியதுன்னா, சங்கரன் கோயில்ல இருக்கிற கோமதி அம்மன். இந்த கோயில் சிறப்பு என்னன்னா, கடகபுத புற்ற குறிக்கும். இந்த கோமதி அம்மன் பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு பின்னாடி புற்று மண் இருக்கும். அத வச்சுக்கிட்டு இருந்தாலே நோய் நொடிகள், ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய்கள், மனசு சம்மந்தப்பட்ட இதுகள், குழந்தையெல்லாம் பயந்துருச்சு அப்படிம்பாங்க. அதெல்லாம் விழிவுபடுத்தும் தெய்வம். இந்த மாசத்துல போய் அந்த கோமதி அம்மன் வழிபாடு பண்ணலாம். இன்னொரு கோயில் இருக்கு. சமயபுரம் மாரியம்மன். அப்ப மாரியம்மனும், இந்த கோமதி அம்மனும் நிச்சயமாக இந்த கடகத்துக்கு ஆடி மாசத்துல அருள் பாலிக்க போறார். வாய்ப்பு இருந்தா ஒரு அன்னதானத்துக்கு டொனேஷன் வாய்ப்பு இருந்தா குடுத்துட்டு வரலாம். அங்க இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு. ஏன்னா சந்திரனாலே உணவு. அங்க இருக்கிற உணவ குடுத்துட்டு, இல்ல ஒரு ஆடை, 4ஆம் ஸ்தானம் ஆடை. ஒரு இல்ல ஆடை இந்த ஆடை தானம் பண்ணலாம். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, ஆடி மாசத்துல நெறைய பேத்துக்கு துணிமணி எடுத்து குடுப்போம். கல்யாணம் புதுசு ஆனவங்களுக்கெல்லாம். இது அவங்களுக்கு எடுத்து குடுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஏழை எளியவங்களுக்கு ஆடை தானம் பண்ணலாம். இந்த கடகம் ஜெயிச்சிரும். ஆக இந்த காலகட்டத்தில ஜெயிக்கிறதுக்கு ஆடி மாசத்துல இந்த வழிபாடு நிச்சயம் தேவை. சிம்ம ராசியில இந்த ஆடி மாசத்துல வழிபட வேண்டிய அம்மன் கோயில் என்னங்க சார்? சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா, சூரியனோட வீடுங்க. இந்த நேரத்தில ஸ்ரீ படவேட்டு மாரியம்மன் கும்பகோணத்தில் இருக்கு. இந்த கோயில ஒரு முறை தரிசனம் பண்ணி பார்த்தா, மாரியம்மன் நிச்சயமாக அருள்பாலிக்கும். மாற்று கருத்தே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நெல்லை காந்திமதி அம்மன். பொதுவாவே இந்த ராசி ஏன்னா இந்த வீட்டு தத்துவம் இருக்கு. தமிழ்நாட்ட குறிக்கிற வீடுகள் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல இந்த அம்பாள். நெல்லை காந்தியம்மனும், ஸ்ரீ படவேட்டு மாரியம்மனும் ஒரு முறை இந்த சிம்மராசிக்காரங்க ஆடி மாசத்துல வழிபாடு பண்ணலாம். ஆண், பெண் பாலினம்ல யாரா இருந்தாலும் போய் வழிபடலாம். பண்ணி பார்த்துட்டு வந்தா ஃபர்ஸ்ட்டு தைரியம் வளர்ச்சி அடையும். முதல்ல இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அஷ்டமச்சனி பிரச்சனைய கூட மீட்டு குடுத்துரும். இவங்களுக்கு இப்ப இந்த உடல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் நெறைய தொந்தரவுகள் வந்துட்டுருக்கு. கழுத்து வலி, முதுகு வலி, ஒண்ணு மாத்தி ஒண்ணு. மனசுல ஒரு இறுக்கம். அந்த மன இறுக்கத்த போக்குறதுக்கு இந்த தெய்வம். ஏன்னா, இப்ப சந்திரன், கேது கோச்சாரத்துல ஏற்பட்டிருக்க காலகட்டத்துல, இந்த நேரத்துல மன நெருக்கடி நெறைய பேர் அனுபவிக்கிறீங்க. இது ஒரு முறை சென்று அங்க ஒரு தீர்த்தம் மாரி ஏதாவது கிடைச்சா, தீர்த்தம் அப்படி இல்லைன்னா, நீங்க ஒரு அபிஷேகத்துக்கு குடுத்துட்டு வெளிய வந்துட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக சிம்மராசி உங்கள் வாழ்வில் நல்வழிப்படுத்த இந்த அம்பாள் காத்திருக்கா. கன்னி ராசி நேயர்கள் இந்த ஆடி மாசத்துல வழிபட வேண்டிய அம்மன் கோயில் என்னங்க சார்? இந்த கன்னி ராசியில ஒரு சிறப்பு இருக்கு. இவங்க பேர்ல என்ன இருக்கோ அதே அம்பாள் வந்துடுறா இந்த ஆடி மாசத்துல. ஆடி மாசம் இந்த கன்னி ராசி வழிபட வேண்டியதுன்னா, கன்னியாகுமரி பகவதி அம்மன். ஒரு முறை போயிட்டு வாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே இந்த கன்னி ராசிக்கு ஒரு ஆக்டிவேஷன் பாயிண்ட். அது இந்த ஆடி மாசம் அம்பாளுக்கு உண்டான மாசம். அதுக்கப்புறம் புன்னை மாரியம்மன் ஒரு ஊர் இருக்கு. இந்த 2 கோயில் போயிட்டு வந்தா, பொதுவாவே கன்னினா தென்னைய குறிக்கும், புஞ்சைய குறிக்கும். அது அப்பேர்லயே அமைஞ்சிருக்கிற மாரியம்மன், புன்னை மாரியம்மன். இந்த 2 இடத்துக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது என்னன்னா, அஷ்டமச்சனி அந்த அளவுக்கு பாதிப்பு இல்ல. அதான் அஷ்டமச்சனியும் இல்ல. இப்ப கண்டகச்சனி, கண்டகச்சனி பாதிப்பும் இல்ல. அதோட குறிப்பா இவங்களுக்கு கடன் நிவர்த்திக்கு சரியான வழிபாடு இது. நோய் நொடியிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு. பிரச்சனையிலிருந்து மீண்டு வர இந்த அம்பாள் உங்கள ரட்சிப்பாள். இவங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. ஒரு புதன்கிழமை என்று போய்க்கணும். ஏன்னா இவங்க ராசி தத்துவத்த இப்ப ஆக்டிவேட் பண்ணியாகணும். ஒரு புதன்கிழமை என்று இந்த 2 தெய்வத்த வழிபாடு செஞ்சுட்டு வந்த உடனே, மனதுக்கு ஒரு மாற்றம். கீழ விழுந்தத தூக்கி விடுவது போல ஒருத்தர் தூக்கி விட போறாங்க. அது இறைவனா கூட இருக்கலாம். ஆக இந்த இடத்துக்கு சென்று வழிபாடு செஞ்சு வரட்டும். கடவுள் கண்ணுக்கு காட்சி அளித்தால் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ராசி தத்துவம் வேலை செய்யுது. கொடுத்தவங்க நெறைய பேத்த பார்த்துருக்கோம். வாய்ப்பு இருந்தா பார்த்துட்டு கமெண்ட் கூட பண்ணட்டும். துலாம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்துல வழிபட வேண்டிய அம்மன் கோயில் என்னங்க சார்? துலாம் ராசி பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாசத்துல வழிபட வேண்டிய அம்மன். நெறைய அம்மன் இருக்கு. இதுல 2 சிறப்பு பார்த்தீங்கன்னா, இருக்கங்குடி மாரியம்மன். இந்த கோயிலுக்கு இருக்கங்குடி மாரியம்மன் ஒரு முறை வழிபட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், வளர்ச்சி, வெற்றி, செல்வ நிலை பலது சொல்லிரும். ஏன்னா, அந்த ராசி தத்துவ அடிப்படையில இருக்கு. அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் உங்க சனி உச்சம் பெறுகிற ராசி. அம்பாள் அழைக்கிறாருன்னே சொல்லலாம். இந்த ராசியில பொதுவாவே ஒரு சிறப்பம்சம் என்ன இருக்குன்னா, இதுல சுக்கிரன் வீடு வேற. ஒரு வாய்ப்பு இருந்தா அந்த கோயிலுக்கு ஒரு புடவை, வஸ்திர தானம் குடுத்து, இந்த ராசியில ஒரு முறை ராசிக்காரங்க போய் சேர்ந்தா, திருமணம் நிச்சயம், குழந்தை பிறப்பு நிச்சயம், பொருளாதாரத்துக்கு ஒரு வழிகாட்டிருவார். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட போகணும்னு ஆசைப்பட்டவங்க, படிப்புக்காக போகணும், இல்ல வெளிநாட்டுலருந்து வரணும்னு நெனச்சாங்க.
வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாதவங்களுக்கு பிடிப்பு கொடுத்துருவா அந்த மீனாட்சியா. அதாவது இந்த 2 கோயிலுக்கும் சென்று வந்தால் நிச்சயம் வாழ்வில ஒரு மலர் மலர்ச்சி நிச்சயமா கொடுக்கும். அம்பாள் காட்சி கொடுத்த அம்சம்லாம் நிறைய துலாம் ராசிக்கு சொல்லியிருக்காங்க. போயிட்டு வந்தா நிறைய மாற்றம் உண்டு. விருச்சிக ராசினர் இந்த ஆடி மாசத்துல வழிபட வேண்டிய அம்மன் கோயில் என்னங்க சார்? இந்த விருச்சிக ராசி ஆடி மாசத்தை வழிபட வேண்டியதுன்னா, காளகஸ்தியில் உள்ள ஞானாம்பிகை. பொதுவா காளகஸ்திங்க ராகு, கேதுக்கு போறோம். எத்தனையோ தோஷத்துக்கு போறோம். பொதுவா இந்த ராகு, கேது உச்சம், நீச்சம் பெறுறது இந்த விருச்சிக ராசியை தொடர்படுத்துவோம். அந்த ராசி தத்துவத்தில் இங்க வருகிறார் ஞானாம்பிகை. ஒரு முறை சென்று வந்தா நிச்சயம் ஞானக்காரகன் உண்டு. ஏன்னா இங்க தான் கடவுள் விநாயகரே கேது இங்க இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டத்துல கோணியம்மன். கோணியம்மன் தேர்லாம் ரொம்ப ஃபேமஸும்பாங்க. நான் நெல்லை மாவட்டத்துல ஒருத்தருக்கு கோணியம்மன் குடுத்துருக்கேன். அவருக்கு தொழில்ல, கடன்ல அவர் சொல்ற கடன்லாம் பெரிய கடன். அதெல்லாம் மீண்டு வர முடியாதுங்க. 40, 50 கோடி பக்கம் சொல்றாரு. மீண்டு வந்தார். கோணியம்மன் அருள் அவ்வளோ இருந்திருக்கு. அப்ப இந்த கோவை கோணியம்மன் அம்பாள் அருளும், ஞானாம்பிகை இந்த வாய்ப்புல 2ல ஏதோ ஒண்ணு. முடிஞ்சா 2க்குமே இந்த விருச்சிக ராசி மட்டும் போயிட்டு வந்துட்டா, வாழ்வில அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடியது. ஃபர்ஸ்ட் பொருளாதார வெற்றிங்க. கௌரவம் நிக்குது. இந்த நேரத்துல எல்லாமே தடை ஏற்பட்டுட்டு இருந்தது இந்த ராசிக்கு. எல்லாம் நல்லா இருக்குங்கிறீங்க. ஏன் நடக்கல? இந்த அம்பாள் கோயிலுக்கு இந்த ஆடி மாசம் போயிட்டு வந்தா. பொதுவா இவங்களுக்கு அன்னதானம் கொடுப்பது சிறப்பு. பொதுவா அதுவும் குறிப்பா அன்னதானம் காலபுருஷன் 8ஆம் வீடு. இவங்க கொடுக்க வேண்டிய அன்னதானம்ங்கிறது அனாதாசிரமம், ஆர்ஃபனேஜ், முதியோர்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல அன்னதானம் கொடுக்கணும். பொதுவா மக்களுக்கு கொடுக்கறத விட, கோயிலுக்கு கொடுக்கறத விட காலபுருஷன் 8ஆம் இடம் ஆர்ஃபனேஜை குறிக்கும். இந்த இடத்த கொடுத்து பார்க்கலாம். இல்ல கோசாலை, ஆடு மாடுகள், மனிதர்கள் கோசாலைகள் இதுக்கு அன்னதானம் கொடுத்து பாருங்க. அதுவும் குறிப்பா நிச்சயமா ஜெயிச்சிரும். இந்த 2 அம்பாள் வழிபாடு, இந்த இது மட்டும் போதும். ஜெயிச்சிரும் இந்த இது. தனுசு ராசி நேயர்கள் இந்த ஆடி மாதத்துல செல்ல வேண்டிய அம்மன் கோயில் என்னங்க சார்? இந்த தனுசு ராசி இந்த ஆடி மாசத்துல வழிபட வேண்டிய அம்பாள் உண்டு. நிச்சயமா வழிபட்டாகணும். ஏன்னா இவங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் போறார். பாப்பநாசத்துல உள்ள உலகம்மை வழிபாடு நிச்சயம் செல்வத்தை கொடுக்கும். மனசுக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை விட பண்ணாரி அம்மன், நிறைய பேர் தனுசு ராசிக்கே பண்ணாரி அம்மன் கொடுத்து பலது ஜெயிச்சிருக்காங்க. தனுசு ராசி வீழ்ச்சி அடையிற நேரத்துல பண்ணாரி அம்மன் இருந்தாலும் அப்படியே மீண்டு வந்துடும். அப்ப பண்ணாரி அம்மனும் இந்த உலகம்மையும் உங்களுக்கு காத்து ரட்சிக்க போறாங்க. ஒரு முறை சென்று, அது குறிப்பா இந்த ஆடி மாசத்துல வழிபாடு செஞ்சு அங்க அன்னதானத்துக்கு ஏதாவது டோக்கன் கட்டினா அன்னதானத்துக்கு உணவு கொடுக்கலாம். இதை விட நீங்க அன்னதானம் சாப்பிடுவது சிறப்பு. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடம். நீங்க வாங்கிட்டு வரணும் அம்பாள்கிட்ட அருளை. அங்க அன்னதானத்துக்கு கொடுங்க. இல்லைன்னா நீங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு வாங்க. முதல்ல இது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும். உங்களுக்கு குடும்ப ரீதியாக இருந்த தொந்தரவுகள் விலகுது. குடும்பத்துல ஒரு பிடிப்பே இல்லாம இருந்து குடும்ப ரீதியாக நிம்மதி கொடுத்துருக்கு. தொழில் துறையில் வளர்ச்சி, நோய் நொடியிலிருந்து மீண்டு வருவது தனுசு ஜெயிச்சிரும். அப்ப இந்த அம்பாள் நிச்சயமா காத்து அருளை கொடுத்துருவாங்க. மகர ராசி நேயர்கள் இந்த ஆடி மாசத்துல வழிபட வேண்டிய அம்மன் கோயில் என்னங்க சார்? இந்த மகர ராசி பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துல வழிபட வேண்டிய நிச்சயம் வழிபட்டாகணும். இவங்க ராசிக்கு சூரியன் சுப பார்வையாக பார்க்க போறார். இந்த நேரத்துல இதுல பௌர்ணமி யோகம் வேற பெறுவார் அந்த ஆடி மாசத்துல. யாரு? இந்த மகரம். இவங்க திருவனைக்காவல் உள்ள அகிலாண்டேஸ்வரி, அகிலத்தை காக்கிறவ இந்த மகரத்தையும் காத்துருவா நிச்சயமாக. அடுத்து விழுப்புரத்தில் உள்ள வட்டப்பாறை அம்மன் இந்த தெய்வம் தாங்க. இந்த 2 தெய்வம் இந்த மகர ராசிக்கு முதல்ல இப்ப திருமண யோகத்தை கொடுப்பான். நிறைய பேர்த்துக்கு இந்த மகர ராசி பார்த்தீங்கன்னா திருமணம் வரைக்கும் போய் நின்னது நிறைய பேர். அதோட பார்ட்னர்ஷிப் பிரேக்கேஜ் இந்த மகரத்தை சும்மா சொல்லலாம். பார்ட்னர்ஷிப்ல பிரேக்கேஜா நிச்சயம் நடந்திருக்கும். இந்த பார்ட்னர்ஷிப் திருமணம் ரீதியாக, ஒரு சிலருக்கு சொத்து ரீதியாக, இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே நடந்திருக்கு. இந்த நேரத்துல இவங்க முதல்ல புகழ் பெற, வளர்ச்சி அடைய, சினிமா துறை சார்ந்தவங்க இதெல்லாம் செஞ்சுவாங்க. முதல்ல கடன், இந்த கடன் 6ஆம் வீடு தான் இவங்களுக்கு கடன்லேருந்து மீண்டு வர இதுக்கு இந்த இதாக இருக்கும். உறவு ரீதியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த 2 கோயில் இந்த மகரத்தை நிச்சயமாக செல்வ செழிப்பு கொடுத்துரும். வளர்ச்சி பெற இது கோயில். கும்பராசி நேயர்கள் இந்த ஆடி மாதத்துல வழிபட வேண்டிய அம்மன் என்னங்க சார்? கும்பராசி பார்த்தீங்கன்னா இந்த ராசி இந்த ஆடி மாதம் வழிபட வேண்டியது கோட்டை மாரியம்மன். சேலமில் இருக்கிற கோட்டை மாரியம்மன். அடுத்து அபிராமி, திருக்கடையூரில் அபிராமி. ஏன்னா இந்த ராசிக்கு ராகு நட்சத்திரம். ஏன் இந்த 2 தெய்வத்தை வழிபடுறாங்க? நிச்சயமாக வழிபட்டாங்க. வாய்ப்பு இருந்தால் கும்பராசிக்காரங்க 2 கோயிலுக்குமே போயிட்டு வந்துருங்க. கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்தில் அவங்க ராகு பகவான் பயணிக்கிறார். மனசஞ்சலம், இடமாற்றம், தொட்டதுக்கெல்லாம் கோபம். இந்த கும்பராசிக்கு சொன்னாலே போதும். அவ்வளோ அது உறவுகள், ஒருத்தர் அங்கே ஒருத்தங்க இங்கே ஒருத்தங்க, குடும்பம் எல்லாமே இருக்குங்க. பணம் இருக்கு, சந்தோஷம் இல்லை, பெற்றோரிடம் கவலை. இந்த மாதிரி ஒரு சிலர் குடும்பத்தில் ரொம்ப படாதபாடுபட்டாங்க. பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருவாங்க. உறவுகள் மேம்படும். பிரிந்த சொந்த பந்தங்கள் சேர்ந்துடும்.
இவங்களுக்கு வீடு வாங்குற யோகம். பொதுவா வீடு, வண்டி, வாகனம் சிந்தனை இருக்கு. தொழில்ல தான் இவங்களுக்கு நெறைய தொழில் சம்மந்தப்பட்டதுல எது பண்ணலாம்னு ஒரு பிடிப்பே இல்ல. இது பண்ணா இதாயிருமா? இந்த விரயத்த பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. இந்த அம்பாள் என்ன அபிராமியும், கோட்டை மாரியம்மனும் உங்களுக்கு கொடை மாரி நின்னு காத்து, அடுத்த படிநிலை ஸ்டெப் பை கைய பிடிச்சு கூட்டு போகிற யோகம் வந்திருக்கு. இந்த ஆடி மாசத்துல நிச்சயமாக இவங்க கும்பிட்டே ஆகணும். மீன ராசினர் இந்த ஆடி மாதத்துல செல்ல வேண்டிய அம்மன் கோயில் என்னங்க சார்? இந்த மீனராசி ஆடி மாசத்துல கும்பிட வேண்டிய அம்பாள், மதுரை தொட்டியம்ல உள்ள காளியம்மன் வழிபாடு. அடுத்து ராமேஸ்வரத்துல உள்ள பர்வதவர்தினி அம்மன். எத்தனையோ ராமேஸ்வரம், கோடி தீர்த்தம் இதெல்லாம் பண்ணிட்டு வரோம். நிச்சயமா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சிவன் கோயில்ல போய் சிவன வழிபட்டா, அங்க இருக்கிற அம்பாள தரிசிக்கணும். இந்த ராமேஸ்வரம் போனா சிவன வழிபடுறோம், கோடி தீர்த்தம் இதெல்லாம் பண்ணிட்டு வரோம். ஆனால் பர்வதவர்தினி அம்மன விட்டுர்றாங்க. மீனராசிக்காரங்க பர்வதவர்தினி அம்மனும், இந்த மதுரை தொட்டியம் காளியம்மனும் வழிபாடு செஞ்சா, நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்துலேருந்து மீட்டு குடுத்துருவா. ஏன்னா, இப்ப உங்களுக்கு ஜென்மசனி. ஜென்மசனி இருக்கிறதே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு விடுபட்டுருவீங்க. மீண்டு வரக்கூடிய அம்சம் உண்டு. நோய் நொடி அதை விட அவமானத்துல காக்கிறதுக்கு இந்த 2 தெய்வம். ஒரு முறை போய் பாருங்க. முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட திதி குடுக்குறதுக்கு நெறைய பேத்துக்கு இங்க தான் அனுப்புறாங்க. திதி குடுக்குறீங்களோ இல்லையோ, ஒரு முறை குறிப்பா வியாழக்கிழமை அன்றைக்கு வாய்ப்பு இருந்தா, கிழமை ரொம்ப முக்கியம். ஏன்னா, இது வியாழன் வீடு. வியாழக்கிழமை என்று தரிசனம் செஞ்சு, உங்க வாழ்வில் இருக்கிற சாபத்த போக்குற மாரி நோய் நொடிகள், கஷ்டத்த போக்குறது நிச்சயமாக இந்த ஆடி அமாவாசை, ஆடி மாதா நிச்சயமாக சிறப்பா இருக்கும். 12 ராசிகளுக்குமே எந்த அம்மன் வழிபடணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.